உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஆகப்பட்டது ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடிகிறது. கிட்டத்தட்ட 133 நாட்கள். இது மீனத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்பத்துக்கு போகிறது. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அப்ப மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் இப்ப சனி. 3ஆம் இடத்தில் சனி வருவது நல்லது. 3, 6, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல விசேஷமான பலன்களை தான் கண்டிப்பா கொடுக்கும். ஆனால் அதே இடத்துல இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படின்னா தன் இயல்புக்கு மாறான வேகமான பலன்களை சனி பகவான் கொடுப்பார். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது ஒரு பாக்கியஸ்தானம். அப்ப சனி பகவான் கருமகாரகன், தொழில்காரகன். 9ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில தான் இழந்த சொத்துக்களையோ இல்ல கோர்ட்ல நம்முடைய பூமி நிலம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னாவோ, இல்ல நம்ம பூர்வீக சொத்தால பிரச்சனை அப்படின்னாவோ, அது எதுவாக இருந்தாலும் இந்த சனி பகவான் தீர்த்து கொடுத்துருவாரு. மகர ராசிக்காரங்களே, நீங்க 7.5 சனியில எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு நீங்க இழந்திருக்கிறீங்க, எவ்வளவு விதமான சோதனைகளை சந்திச்சீங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும். இப்ப அந்த சமயத்துல இழந்த சில முக்கியமான விஷயங்களை இதே சனி பகவானால, சனி பகவான் வக்ரமாகி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்கிறதுனால இழந்ததை திரும்ப பெறுவதற்கு இந்த சமயத்துல 99% வாய்ப்பு இருக்கிறது. அது போக இப்ப இந்த 3ஆம் இடம் என்பது பயணத்தால் வெற்றி. அப்போ இந்த பீரியட்ல சிங்கப்பூர், மலேசியா, ஸ்பெயின், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, யூகே, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, கனடா, நார்வே, இத்தாலி, இது மாதிரி எந்த கண்ட்ரியில நீங்கள் இருந்தாலும் வேலையில பிரச்சனை, வேலையில மனசு கஷ்டம், ரொம்பவுமே உழைச்சு கஷ்டப்பட்டு உங்களுடைய அறிவை பூராமே பயன்படுத்தி வேலை செஞ்சாலும் அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, நல்ல சம்பளம் கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்னடா பண்றது, இந்த கம்பெனி விட்டு நம்ம ஏதாவது வேற கம்பெனிக்கு போலாமா அப்படின்னு நினைச்சாலும் அதற்கும் வாய்ப்பு கிடைக்கல. எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் தான் நடந்திருக்குது. இந்த மாதிரி குழப்பத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த குழப்பங்கள் இப்ப தீருமா, இப்ப ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா மகர ராசிக்காரராகிய உங்களுக்கு, இந்த மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்கும். நீங்க என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்களோ அந்த படிப்புக்கு தகுந்த சம்பந்தப்பட்ட வேலையே இந்த பீரியட்ல கிடைக்கும். ஒன்றும் பயம் வேண்டாம். அது போக நீங்க நிறைய பேர்த்துக்கு உங்க பாக்கெட்ல இருக்குதோ இல்லையோ உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள், அந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது உங்ககிட்ட நிறைய இருக்குது. நீங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யல, பொய் சொல்லல, அடுத்தவங்க பொருளை திருடல.
அப்போ நீங்கள் நல்லது செஞ்சுருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அந்த பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டாங்க. அந்த பாக்கியஸ்தானத்தின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை யார் யார் இகழ்ந்து பேசினார்களோ, யார் யார் எல்லாமே நீங்கள் இனி வேலைக்கு ஆக மாட்டீங்க, இனி முன்னுக்கு வரமாட்டீங்க, இவருக்கு கடன் ஆயிருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டாரு, இவர் பிஸ்னஸ் லாஸ் ஆயிருச்சு, இவர் எந்திரிக்க மாட்டாரு, இவர் இங்கே பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிருச்சு, நம்ம வாங்கின கடனை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற இந்த மாதிரி பார்வையில் தான் உங்களை பார்த்தாங்க. அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் தலையெடுத்து, நீங்கள் கஷ்டப்பட்டு, நீங்கள் சம்பாதித்து உங்கள் கடனை கண்டிப்பாக கட்டிடுவீங்க. உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக உங்கள் குடும்பத்தில் மன ரீதியான மனசு கஷ்டங்கள், குழப்பங்கள், சிலருக்கு பிரச்சனைகள், சிலருக்கு பிரிவுகள், இது மாதிரிலாம் பல சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், நான் சன்னியாசமே போயிடுறேன் அப்படின்லாம் எத்தனையோ பேர் கமெண்ட் பாக்ஸில் எழுதியிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை உணர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக இந்த பீரியட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். போன டைம் கூட கனடாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார், நாங்கள் கணவன் மனைவி நல்லா இருக்கிறோம், வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்தோம், பிரிஞ்சு போகலாமுங்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு மனசு வந்துருச்சு, உங்கள் வீடியோ பார்த்தோம், நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இது மாதிரி நாம் சொன்னது கண்டிப்பாக 100க்கு 99% நடக்கும், நடந்துட்டுருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். இது போக இந்த பீரியடில் நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலியமாகவோ ஏதாவது ரூபத்தில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக அந்த செவ்வாயும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிட்டாவே வம்பு வழக்கு, அகமானம், பிரச்சனைகள், கடன், தோல்வி, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் கெட்டதாக நடந்திருக்குது. ஆனால் இப்போ சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்கன்னா சனி பகவான் வக்கர கதியிலிருந்து செவ்வாயை பார்க்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் தனக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தனக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர்னு நீங்கள் கோவப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திடீர்னு ஏதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே அனுசரித்து கொஞ்சம் நிதானமாக பேசி நிதானமாக முடிவெடுத்தால் கண்டிப்பாக இன்னும் நல்லா இருப்பீங்க. அதனால் நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான், அதாவது அந்த முருக கடவுளை. எங்கே முருகர் இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமை நாளில் அது திருச்செந்தூர் முருகராக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம், திருத்தணியாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்திலேயே ஒரு முருகர் இருக்கலாம், யாரை அந்த முருகரை வணங்கி வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். அது போக நீங்கள் சனி பகவானையே வணங்கி வாங்க, சனிக்கிழமை நாளில் எள்ளு தீபம் போட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களுக்கோசரம் நிறைய பதிவுகள் நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே 70% பேருக்கு நல்லா இருக்குது, 30% பேர் நல்லா இல்லைன்னு கமெண்ட்ஸில் போடுறீங்க. அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான்
ஏதாவது பிழை இருக்கணும். அதனால உங்களுடைய ஜாதகத்தையுமே யாராவது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பாருங்க. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட அனுப்புங்க, நானும் பார்த்து சொல்றேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.